போதும். டே ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது. டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியை நம்பி கடன் கொடுக்கறது. முகேஷ் வந்துருக்கிறான். முகேஷ் வந்து மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட் நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வேணா மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட் கடன் கொடுக்குறேன்றான். மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து முகேஷ் கிட்ட இருந்து ஒரு கடனை ரிட்டர்ன் வாங்குது. வாங்கிட்டு முகேஷ்கிட்ட சொல்லுது, முகேஷ் நான் இந்த வருஷமே நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், கடன் தர மாட்டேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த கடனை திருப்பி தருவேன் அப்படின்னு யார் சொல்றா? மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட் சொல்றான். முகேஷ் ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார், 3 மாசம் கழிச்சு, சரி 3 வருஷம் கழிச்சே திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றான். முகேஷ் அந்த 3 வருஷம் கழிச்சு அந்த அசல் மட்டும் தந்தா நீ ஒத்துக்குவியான்னு கேட்டா மாட்டேன். என்ன கேட்ப? இன்ட்ரெஸ்ட் கேட்பேன். ஸோ நான் 3 வருஷம் கழிச்சு அசலோட சேர்ந்து நான் எதையும் கொடுப்பேன், இன்ட்ரெஸ்டையும் கொடுப்பேன். அது வரைக்கும் முகேஷுக்கு என்ன ப்ரூஃப், மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட் நான் கடன் கொடுத்துருக்கேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா டிபெஞ்சர் சர்டிஃபிகேட். அதுதான் யாருக்கு ப்ரூஃபு? முகேஷுக்கு ப்ரூஃபு. அந்த டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அகைன் சரண்டர் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிப்பான், என்கிட்ட இருக்கிற மீதி அமௌண்ட்டை 3 வருஷத்தில் நான் வட்டியும் முதலுமா நான் கொடுத்துருவேன். எப்போ? 3 வருஷத்துக்குள்ள. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் கேஸ் இஸ் கால்டு டிபெஞ்சர்ஸ். இதோட ப்ராசஸும் கிட்டத்தட்ட ஷேர்ஸ் மாதிரி தான். எது மாதிரி தான்? ஷேர்ஸ் மாதிரி தான், ரைட்டா? ஸோ ஷேர்ஸ் மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டும் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் இஷ்யூ பண்ண போகிறேன். இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இஷ்யூ பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இஷ்யூ பண்ணுறதுனால அவன் என்கிட்ட இருந்து டிபெஞ்சர் பேப்பர் வாங்கிக்கிறான். ஒரு டிபெஞ்சர் பேப்பர் இவ்வளோ ரூபான்னு சொல்லி கொடுத்து வாங்கிக்கிறான். அந்த ரூபாயெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், பிஸ்னஸ் நடத்த போகிறேன். பிஸ்னஸ் நடத்தி நான் லாபம் பார்த்து வரக்கூடிய லாபத்திலேருந்து டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர் கொடுப்பேன். இன்ட்ரெஸ்ட் யார் கொடுப்பேன்? முகேஷ்க்கு கொடுப்பேன். ஆனால் பிஸ்னஸ் லாபம் வரலன்னா, பிஸ்னஸ் ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குன்னா, அப்போ முகேஷுக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் டிபெஞ்சர்ஸ் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். என்ன அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்? சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். ஆனால் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்னா என்னன்னா, பிஸ்னஸில் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி கொடுத்தே ஆகணும். அப்படி இருந்தது தான் என்னன்னு சொல்லுவோம், சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். அப்போ முகேஷுக்கு நான் கொடுக்க வேண்டிய டிபெஞ்சர் அமௌண்ட்டுங்கிறது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். பிஸ்னஸ் நல்லா வந்தாலும் சரி நல்லா வரலனாலும் சரி நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே ஆகும். ஆனால் ஷேர்ஸ் அப்படி கிடையாது. நம்ம பிஸ்னஸில் லாபம் வர டிவிடெண்ட் கொடுத்தா போதும். வரலன்னா என்ன பண்ண தேவையில்லை, டிவிடெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிளியர்? சூப்பர். இன்னைக்கு இந்த கிளாஸில் நான் அந்த மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இல்லையா, அந்த மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு சம்ஸாக போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாசிடாங்க. நாராயண் லக்ஷ்மி லிமிடெட். நாராயண் லக்ஷ்மி லிமிடெட். நரேன் லக்ஷ்மி லிமிடெட். ஓகே. இன்வைட்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இஷ்யூயிங் 7500. எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்? 7500. 7500 டிபெஞ்சர்ஸை கூப்பிட்றாங்க. பட் ஆனால் வரது 10,000 வருவாங்க. அதான கதை. ஸோ இப்போ 10,000 டிபெஞ்சர்ஸ் வராங்க. சரியா? வரக்கூடிய எல்லா காசும் வேணும் வானுங்க. அதனடா கண்ணு மனப்பாடம் பண்ணிட்டேன்டா, நான் என்ன பண்ணுறது, நேற்று போட்டது மனப்பாடம் ஆகி போச்சு. சொல்றியா இருந்தாலும் சரி சொல்லு. 12% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 each. எவ்வளோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்? 12% டிபெஞ்சர்ஸ். வட்டி எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. எவன் கடன் கொடுக்குறானோ அவனுக்கு வட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன்? 12% வட்டி கொடுக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட். அட் அ ப்ரீமியம் ஆஃப் ₹35 பர் டிபெஞ்சர். ஓகே, ஒரு டிபெஞ்சரோட விலை 100 ரூபா, அதுக்கு 35 ரூபா எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு டிபெஞ்சருக்கும். அதான கதை, ரைட்டு. வேறு என்ன சொல்கிறான்? The full amount was payable on application. எல்லா காசும் எப்போயே வந்துருச்சு? அப்ளிகேஷன் அப்போயே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட். Applications were received for 10,000 debentures. எத்தனை டிபெஞ்சர்ஸ்க்காக காசு வந்திருக்கு? 10,000 டிபெஞ்சர்ஸ்க்காக காசு வந்திருக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? வேறு ஏதாவது சொல்லியிருக்கானா? Allotment was made to all the applications on pro rata. வந்த 10,000 பேருக்கு என்ன சொல்லியாச்சு? ஓகேன்டாச்சு. வந்த 10,000 பேர் என்ன பண்ணியாச்சு? ஓகேன்டாச்சு. நெக்ஸ்ட். Past necessary ஜெனரேட்டரி. ஓகே. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் தானே நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் இருக்கா? இல்லை, அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. வந்த காசு மொத்தமும் எதுக்காக வந்துச்சு? அப்ளிகேஷனுக்காண்டி வந்துச்சு. அப்போ வந்த காசு மொத்தமும் அப்ளிகேஷனுக்காக வந்த மாதிரி எழுதி. ஆனால் வந்த காசு மொத்தமும் நம்மளே எடுத்துக்கணுமா இல்லை ஏதாவது ரீஃபண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வந்த மொத்த காசும் உனக்கு தான். ஏன்னா என்ன பண்ண சொல்லிட்டான்? ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணடான்ட்டான். கரெக்டாக இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு வந்த காசை நம்ம என்ன எழுதுவோம்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக? டெபிட் வாட் கம்ஸ் இன். எவ்வளோ ரூபா வருது? 100 + 35 135 ரூபா வருது. எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்க்கு வருது? 10,000 டிபெஞ்சர்ஸ்க்கு வருது. அப்போ 10,000 டிபெஞ்சர்ஸ்க்கு 135 ரூபா வந்துச்சுன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 13,50,000 ரூபா வந்திருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் 13,50,000 வருது.
ரைட்டா? ஆனால் எதுக்காக வருது? அப்ளிகேஷனுக்காக வருது. என்ன அப்ளிகேஷனுக்காக வருது? டிபெஞ்சர் அப்ளிகேஷனுக்காக வருது. டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எழுதணும். ஏன் அலாட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இதில் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுன்னு, அதாவது வந்த காசு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கொண்டான்? அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கொண்டான். அதனால் நான் அலாட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை எக்ஸ்ட்ராவாக போட்டு 13,50,000 ரூபான்னு எழுதிக்கிறேன். பீயிங் அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஃபார் 10,000 டிபெஞ்சர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? அண்ணா ஷேர்ஸ்லிங்னா ஷேர் அப்ளிகேஷனுக்காக ஒரு காசு வந்ததுன்னா அதை எடுத்து ஷேர் கேபிட்டலில் மாற்றுவீங்கண்ணா. இப்போ ஷேர் கேபிட்டல் உனக்கு இருக்குமானான்னு கேட்டால் இருக்காது. ஏன்டா இருக்காது அப்படின்னு கேட்டால், கண்ணு ஷேர் கேபிட்டலுங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்ன வார்த்தை? பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ். இந்த கொஸ்டினில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்னு சொல்லியிருந்தான்? 12% டிபெஞ்சர்ஸ். அப்போ ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றுறதுக்கு பதிலாக நான் எதுக்கு மாற்றுவேன்? 12% டிபெஞ்சர்ஸ் அமௌண்ட்டுக்கு மாற்றுவேன். அவ்வளோதான். டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டுக்காண்டி 13,50,000 ரூபா உள்ள வந்தது. அந்த 13,50,000 ரூபாயை நான் என்ன பண்றேன்? 12% டிபெஞ்சர்ஸ்க்கு மாத்துறேன். பீயிங் amount transferred to 12% debentures account. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட் இருக்கா அந்த கொஸ்டின்ல? டன்? ஓகே தானே? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், எடுத்துக்கங்க. போட்டோ எடுத்துக்க. பாஸ் பண்ணு. எவ்வளோ நிமிஷம் ஸ்ரீவா இருக்கு? ஸ்டார்ட். வாசிடாங்க. செகண்ட் சம். The Decor Limited. Decor Limited ஒரு லிமிடெட் இருக்கு. ஓகே. Issued 20,000. எவ்வளோ? 20,000 இஷ்யூ பண்ணியிருக்கான் இல்லையா? 20,000 என்ன டிபெஞ்சர்ஸ்? டிபெஞ்சர்ஸ் சாரி, என்ன இஷ்யூ பண்ணியிருக்கான்? டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட். 6% debentures of ₹100 each. அந்த டிபெஞ்சர்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குமாமா? 6% வட்டி. ஓகே, ஸோ 6% டிபெஞ்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். At 10% discount payable ₹30. எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு? 10% டிஸ்கவுண்ட்டு. நல்லா கவனி, ஷேர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடையாது. ஷேர்ஸில் என்ன கிடையாது? டிஸ்கவுண்ட் கிடையாது. வேறஸ் டிபெஞ்சர்ஸில் என்ன இருக்குது? டிஸ்கவுண்ட் இருக்குது. ஏன்னா டிபெஞ்சர்ஸில் மட்டும் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம கடன் வாங்கும்போது 10,000 ரூபா கடன் கொடுறா. எவ்வளோ கூட? 10,000 ரூபா கடன் கொடுறா. இந்த பேப்பரோட வேல்யூ 12,000 ரூபாடா. அந்த டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லை, டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டோட வேல்யூ 12,000 ரூபா சர்டிஃபிகேட்ரா. இதை வச்சுக்கோ. ஆனால் எனக்கு எவ்வளோ கொடுத்தா போதும்? நீ கடன் 10,000 ரூபா கொடுத்தா போதும்னா நான் வாங்கிக்கிறேன். நான் நாளானிக்கு ரீபே பண்ணுறேன்ல, ஒரு 3 வருஷம் கழிச்சு ரீபே பண்ணுறேன்ல, பண்ணும்போது நான் 12,000 ரூபா ப்ளஸ் வட்டியோட கட்டுவேன். அந்த பேப்பரோட வேல்யூ எவ்வளவு? 12,000 நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு படத்துக்கு டிக்கெட்டு வந்து 500 ரூபான்னு வச்சுக்க. படத்துக்கு டிக்கெட் எவ்வளவு? 500 ரூபா. அந்த டிக்கெட்டை நீ வாங்கிக்கிட்ட, ரைட்டா? இப்போ அந்த தேட்டர்காரன் இஸ் ஓவ்டு டு யூ டு ஷோ த ஷோ. கரெக்டா இல்லையா? அந்த தேட்டர்காரன் உனக்கு என்ன பண்ணி ஆகணும்? அந்த படத்தை காட்டி ஆகணும். நான் அந்த டிக்கெட்டை ஆக்சுவலாக நான் தான் வாங்கியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்? கூப்பிட்றேன், ஸ்டீவு இந்த டிக்கெட் வச்சுக்கடா ஸ்டீவுன்றேன். எவ்வளோ நான் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஒரு 400 ரூபா கொடுறா போதுண்டான்ட்டேன். ஏன்னா அந்த படம் மொக்க படம். சரியா? ஸ்டீவ் என்ன ஜனநாயகம் நல்ல படம் தான். 400 ரூபா வந்து ஸ்டீவ் கொடுக்குறான். 400 ரூபா என்ன பண்ணுறான்? ஸ்டீவ் கொடுக்குறான். இப்போ அந்த டிக்கெட் யார்கிட்ட இருக்குது? ஸ்டீவ் கிட்டே இருக்குது. போகிறான் எப்பவும் போல். நம்ம ஒரு சில தேட்டர்ஸ்லாம் இருக்குது பற்றியா, உள்ளே போய் உட்காந்துக்கிறான். உட்காந்தா ஷோவே போடலை, படம் ஓடலை. அப்போ அந்த தேட்டர்காரன் இஸ் ஓவ் மணி டு யார்? ஸ்டீவ். ஆனால் அவன் என்கிட்ட எவ்வளோக்கு தான் டிக்கெட் வாங்கினான்? 400 ரூபாய்க்கு தான். ஆனால் பயபில் போயிட்டு ரீஃபண்ட் வாங்கினானா எவ்வளோ ரூபாய் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடுவான்? 500 ரூபாய் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டாக இல்லையா? லாபம் யாருக்கு? ஸ்டீவுக்கு. அப்போது நான் ஒருவேளை கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டீவ்கிட்ட சொல்கிறேன், ஸ்டீவ் இந்த சர்டிஃபிகேட்டோட விலை 500 ரூபா ஸ்டீவ். ஆனால் நான் உனக்கு இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ ரூபாய்க்கு தரேன்? 400 ரூபாய்க்கு தரேன், வச்சுக்க. யாருடா? இன்பாவா? சரி அவர் புக் எழுதியிருக்கார், இன்ப பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலன் புக் எழுதியிருக்கிறார். அந்த ரைட்டர் ஃபோன் பண்ணுறார். நமக்குலாம் ரீச் பெருசு. அவர் தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் பயாலஜி டீச்சர். ப்ரொமோஷன் கீழே வந்து டிஸ்க்ளைமர் அப்படின்னு போட்டு ப்ரொமோஷன் பேசிஸ். ஓகே, சரி கவனிக்க. சரி கேள்வி. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
500 மதிப்புள்ள டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ஸ்டீவ் கிட்ட இருந்து நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், 400 கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் ஸ்டீவ் எவ்வளோ ரூபா டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கான், 500 சர்டிஃபிகேட். நான் அமௌண்ட் ரீபே பண்ணும்போது எவ்வளோ ரூபா தான் ரீபே பண்ணணும், 500 ரூபா தான் ரீபே பண்ணணும். பிகாஸ் இஸ் ஹேவிங் 500 rupees டிபெஞ்சர் சர்டிஃபிகேட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, டிபெஞ்சரை டிஸ்கவுண்ட்டில் விற்கலாம். டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் எப்படி விற்கலாம், டிஸ்கவுண்ட்டில் விற்கலாம். ஏன்னா எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு காசு தேவை, எப்படி வாங்கினா என்ன, அதுதான் எங்கள் கதை. சரியா? ஆனால் ஷேரை எப்படி பண்ண முடியாது, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் விற்க முடியாது, ப்ரீமியமில் மட்டும்தான் விற்க முடியும். டிபெஞ்சரை ப்ரீமியம்லேயும் விற்கலாம், டிஸ்கவுண்ட்லேயும் விற்கலாம். இதுதான் கதை. ஏதாவது டவுட் இருக்கா, புரிஞ்சிச்சா, கிளியர் தானே? ஓகே. இப்போ இந்த டெக்கார் லிமிடெட் கிட்ட இருந்து வாங்கின 20,000 டிபெஞ்சர்ஸை எவ்வளோ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் நான் விற்றுருக்கேனாமா, எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. எவ்வளோ பர்சன்டேஜ், 10% டிஸ்கவுண்ட்டில் விற்றுருக்கேன். ஓகே, எவ்வளோ ரூபாடா, நான் 6% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் rupees 100 each. 100 each. 100 ரூபாயில் 10% டிஸ்கவுண்ட். அப்படின்னா அந்த டிபெஞ்சரோட விலை எவ்வளவு, 90 ரூபா. அப்படின்னா எவ்வளவு, 90 rupees தான் அந்த டிபெஞ்சரோட விலை. ஓகே, கிளியர், டன். நெக்ஸ்ட், பேயபிள் ₹30 on application. அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு, 30. நெக்ஸ்ட், ₹40 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். 40 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்னா அதோட ஒரிஜினல் விலை 50 ரூபா, அதில் 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளியர், டன். நெக்ஸ்ட், அண்ட் பேலன்ஸ் ஆஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். பேலன்ஸ்னா எவ்வளோடா, 30 50, 100 ரூபாயில் 30 50 பேஜில் மீதி எவ்வளோ இருக்குது, 20. ஸோ 20 இது பேலன்ஸ். ஸோ இது அப்ளிகேஷன் மணி, இது அலாட்மெண்ட் மணி, இது ஃபர்ஸ்ட் கால் மணி. பை சார், ஏதாவது டவுட் இருக்கா அதில், கிளியர் ஆயிடுச்சா, டன்னா? அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால். ஓகே, டன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கடா என்ன, டிபெஞ்சர்ஸ் வேர் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் அலாட்மெண்ட் வாஸ் மேட். எல்லா டிபெஞ்சர்ஸும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்காங்க, பேயும் பண்ணிட்டாங்க. இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா, எனிபடி? டெக்கார் லிமிடெட் ஒரு லிமிடெட் 20,000 டிபெஞ்சர்ஸை கூப்பிட்டோம், 20,000 டிபெஞ்சர்ஸை 100 ரூபா கொடுக்கலான்னு கூப்பிட்டோம். 100 ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால 90 ரூபாயாச்சும் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலான்ட்டோம். அப்படி 90 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகலான்னு சொன்னவன் என்ன சொல்கிறோம், அப்ளிகேஷன் 30 ரூபா கொடு, அலாட்மெண்ட்டுக்கு 40 ரூபா கொடு, ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ கொடு, 20 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டேன். சரி, இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக எதுக்காக காசு வாங்கிக்கணும், அப்ளிகேஷனுக்காக காசு வாங்கிக்கணும். வாங்கிக்கலாமா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் அக்கௌண்ட் மூலமாக 40 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்னா 50 ரூபாயில் 10 ரூபா டிஸ்கவுண்ட் ஆனதுனால தான் 40. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், அப்ளிகேஷன் கொடுத்துருக்கானா, அப்ளிகேஷன் அது எவ்வளோன்னு சொல்லியிருக்கான், 30. அதுக்கு அடுத்தது என்னது இருக்குது, அலாட்மெண்ட்டு, அதுதான் 40 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். பேலன்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கால்ன்றான், அதை தூக்கி பிடிச்சி அப்படியே விட்ட போயிருண்டா, ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுருங்க, அவ்வளோ. ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு, பேலன்ஸு, பேலன்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கால்னால் மீதி. ஸோ 30 50 மீதி. ஓகேவா? அப்படின்னா என்ன, இது அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால்னு எடுத்துல, அதான் கணக்கு. ஓகே. ஸோ இப்போ அப்ளிகேஷனுக்காக எவ்வளோ காசு வேணும், 30 ரூபா வேணும். எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்க்கு வேணும், 20,000 டிபெஞ்சர்ஸ்க்கு வேணும். அப்போ 30 ரூபா 20,000 டிபெஞ்சர்ஸ்க்கு வேணும், எவ்வளோ வேணும் எனக்கு, 6 லட்சம் ரூபா வேணும். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் 6 லட்ச ரூபா வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்கு, டிபெஞ்சர் அப்ளிகேஷனுக்காக வந்திருக்கு. பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். வந்த காசை ஷேராக இருந்தால் நம்ம எங்கே மாற்றிருப்போம், ஷேர் கேபிட்டலுக்கு. இப்போ இது என்னது, டிபெஞ்சர்ஸ். நம்ம எங்கே மாற்றுவோம், பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ். எங்கே மாற்றுவோம், பர்சன்டேஜ் டிபெஞ்சர். அப்போது டிபெஞ்சர் அப்ளிகேஷனுக்காக வந்த இந்த 6 லட்ச ரூபாயை டெபிட் பண்ணி நான் எங்கே மாற்றுறேன், பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்க்கு மாற்றுறேன். ரைட்டா? எவ்வளோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ், 6% டிபெஞ்சர்ஸ். Being application money transferred to 6% debentures account. ஏதாவது டவுட் இருக்கா, கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் போகலாமா, அடுத்து போகலாமா? அடுத்து பாரு, இப்போ நான் அந்த சீதாக்காவை கூப்பிட்டு வரேன். சரியா? இதெல்லாம் சீதாக்கா தானே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்குறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எல்லாமே பாக்கெட்டில் வைக்கிறது, எல்லாமே சீதாக்கா தான். இப்போ அகைன் சீதாக்காவை கூப்பிட்றேன். சீதாக்கான்னு கூப்பிட்றேன். சீதாக்கா வந்து நிற்கிறாங்க. அக்கா எனக்கு கடன் வேணும்க்கா. எவ்வளோ வேணும், 50 ரூபா கடன் வேணும்க்கான்றேன். எவ்வளோ வேணும், 50 ரூபா. எதுக்காக,
அலாட்மெண்ட்டுக்காக வேணும்க்கா. எவ்வளோ வேணும்? 50 ரூபா வேணும். எவ்வளோ டிபெஞ்சர்ஸுக்கு? 20,000 டிபெஞ்சர்ஸுக்கு எனக்கு 50 ரூபா வேணும். அப்போ சீதாக்கா முதல்ல என்ன பண்ணுவாங்க? டியூ என்ட்ரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்டீவ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏடா ஸ்டீவ் கரெக்டு தானே? ஸ்டீவ் கேமியோ ரோல் இன் டிபெஞ்சர்ஸ் சீதாக்கா. சரியா? ஸ்டீவ் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்டீவ் சொல்லுங்கள் சீதாக்கா அப்படின்றான். ஒன்றும் இல்லை ஸ்டீவ், நீ கடன் கொடுக்குறேன்னு சொன்னியாமா, எவ்வளோக்கா சீதாக்கா வேணும் அப்படின்றான். 50 ரூபா வேண்டாம் ஸ்டீவ், எவ்வளோ டிபெஞ்சருக்கு வேணும்? 20,000 டிபெஞ்சர்ஸ்க்கு வேணும்னு கேட்குறான். ஓகே சீதாக்கா, இது எதுக்காக சீதாக்கா? அலாட்மெண்ட்டுக்கு ஆடா ஸ்டீவ் அப்படின்றாங்க. சரி, இவங்க சொன்ன டைலாக்கை நம்ம இப்போ ஜர்னல் என்ட்ரியாக பாஸ் பண்ணலாமா? எனக்கு டிபெஞ்சர் அலாட்மெண்ட்டுக்கு காசு வேணும். வர காசை நான் எங்கே மாற்றிக்குவேன்? பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்க்கு மாற்றிக்குவேன். ஷேர் கேபிட்டல்ன்றவங்க இங்கே நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்? 6% டிபெஞ்சர்ஸ்க்கு மாற்றிக்குவேன் அப்படின்றான். ஓகேக்கா, எவ்வளோக்கா வேணும்? 50 ரூபா வேணும் ஸ்டீவ். எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்க்கு? 20,000 டிபெஞ்சர்ஸ்க்கு. 5 2 10. அப்படின்னா எவ்வளோ வேணும்? 10 லட்ச ரூபா வேணும் ஸ்டீவ். எவ்வளோ வேணும்? 10 லட்ச ரூபா வேணும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸ்டீவ் ஃபோன் பண்ணோம். சீதாக்கா நீங்கள் காசு கேட்டு நான் இது வரைக்கும் நான் கொடுக்காம இருந்ததே கிடையாது. பட் இந்த தடவை மட்டும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்றான். என்ன ஸ்டீவ் அப்படின்றான். ஆமாண்டு சீதாக்கா, கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றாங்க. என்ன ஸ்டீவ் சொல்கிற அப்படின்னு. இல்லை ஸ்டீவ், இல்லைக்கா சீதாக்கா, ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறேன், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். உனக்கு இல்லாத டிஸ்கவுண்ட்டாக எத்தனை தடவை நீ கொடுத்துருக்குற, இந்த தடவை நான் டிஸ்கவுண்ட் இல்லாமல் வாங்கிக்க முடியும். என்ன ஸ்டீவ் கரெக்டு தானே? ஷேர்ஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இப்போ டிபெஞ்சர்ஸில் மட்டும் என்ன கதை? உனக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட்டு. நம்மளாம் என்னது தோஸ்த் க்ளோஸாக இருப்போம். சரியா? சரி, இப்போ என்னன்னா டேய் இப்போ ஸ்டீவ் பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ணும்போது சீதாக்கா என்ன சொல்லிட்டாங்க? ஸ்டீவ் 10% டிஸ்கவுண்ட்டோட பே பண்ணுன்ட்டாங்க. அப்போ ஸ்டீவ் 50 ரூபா லைக் மொத்தமாக 100 ரூபாயில் 10%னா 10 ரூபா. அப்போ டிஸ்கவுண்ட்டில் 10 ரூபா குறைஞ்சதுன்னா ஸ்டீவ் எவ்வளோ ரூபா தான் தர வேண்டியது இருக்கும்? 40 ரூபா தான் தர வேண்டியிருக்கும். எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்க்கு தர வேண்டியிருக்கும்? 20,000 டிபெஞ்சர்ஸ்க்கு தர வேண்டியிருக்கும். அப்போ ஸ்டீவ் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக எவ்வளோ ரூபா தான் பே பண்ணுவான்? 40 ரூபா தான் பே பண்ணுவான். எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்க்கு பே பண்ணுவான்? 20,000 டிபெஞ்சர்ஸுக்கு. அப்போ 40 × 20 4 2 8. அப்படின்னா 8 லட்சம் பே பண்ணுவான். கரெக்டா இல்லையா? அப்போ ஸ்டீவுக்கு சீதாக்கா கொடுத்தது என்னது? டிஸ்கவுண்ட். ஒருவேளை டிஸ்கவுண்ட் ஒரு ஃபர்ம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அழுகுமா சிரிக்குமா? பிஸ்னஸ் என்ன பண்ணும்? அழுகுமா சிரிக்குமா? அழுகும். ஏன்னா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கு ஒரு பிஸ்னஸ். கரெக்டா? ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணனால பிஸ்னஸுக்கு என்ன நடந்திருக்கு? இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு? 10 ரூபா டிஸ்கவுண்ட். எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்க்கு? 20,000 டிபெஞ்சர்ஸ்க்கு. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ ரூபா? 2 லட்ச ரூபா. அப்போ 2 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? டு டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். மொத்தமாக எவ்வளவு? 10 லட்சம். ஏதாவது டவுட் இருக்கு அதில்? புரியுதா? இந்த கருமத்துக்கு தான் நேற்று முடிச்சுட்டு உட்காந்துருந்தீங்க. ஃபஸ்ட் டைம்னால அப்படி இருந்துச்சு. எப்போவுமே ஃபஸ்ட் டைம்னா அப்படி தான் இருக்கும் இண்டஸ்ட்ரி. இல்லை சீதாக்கா போய் எப்படி இது எத்தனாவது காலாக இருக்கும் சீதாக்கா கிட்டேருந்து? அட்லீஸ்ட் ஒரு 10-20 டைம்ஸ் வச்சு கால் பண்ணியிருப்பாங்க ஸ்டீவுக்கு. அதுக்கு மேலேயே கால் பண்ணேன். நீ கூப்பிட்டதே இல்லை, சீதாக்கா தான் உனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சரி கொடுத்து வச்சோட்டா. ரைட், நெக்ஸ்ட்டு அடுத்தது. ஆனால் இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு ஓகேண்ணா. கிளியர்? எல்லாத்தையும் கிளியர்ல? டன் தானே? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் கால் அகெயின் சீதாக்கா ஃபோன் எடுக்கிறாங்க. தேவையில்லையாம்மா? எது வரைக்கும் தான் சொன்னேன்? கொஸ்டினே அலாட்மெண்ட் வரைக்கும் தானா? அப்போ என்னை விட்டுரு. சீதாக்கா அவனை கூப்பிடல, இதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா போடு, இல்லாட்டி வேண்டாம். சி பாஸ் இதெல்லாம் டே. அடுத்த கான்செப்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஒரே வார்த்தை திருப்பியும் சொல்கிறேன், ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன், கவனிச்சுக்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஷேர்ஸில் ஒருத்தங்கிட்ட இருந்து ஃபர்னிச்சரோ லேண்டோ பில்டிங்கோ மிஷினரியோ ஏதோ ஒரு அசட்டை வாங்கி டேக் ஓவர் லைபிலிட்டியை பண்ணிவிட்டு நம்ம என்ன கொடுப்போம்னா, டே நான் உனக்கு என்ன தரேன்? ஷேர்ஸ் தரேன். எது கொடுக்கறதுக்கு பதிலாக? காசு கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துறேன்? ஷேர்ஸ் கொடுத்துறேன். சரி, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கூட கொடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அமௌண்ட்டை நம்ம என்னவா கொடுத்துடணும்? ஷேர்ஸாக கொடுத்துடணும். அது போன சாப்டர்.
இந்த சாப்டர் நம்ம என்ன கொடுக்குறோம்னா டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துறோம். இங்கே பாரு, கடன் பத்திரம் வச்சுக்கோ, நான் கடனில் வாங்கின மாதிரி நினச்சிக்கோ, இந்த காசை நான் என்ன பண்ணிடுறேன், நான் வட்டியோட அசல் ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபெஞ்சர் பேப்பரை நான் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? சூப்பரா? டன். ரைட். இப்போ இந்த சம்ம வாசிடுறேன், நீ வாசிடுறேன், நான் பார்த்துக்கிறேன். Rama Limited took over following assets and liabilities of Krishna Limited. யாரோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வாங்குறாங்களாமா? கிருஷ்ணா லிமிட்டடோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வாங்குறாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் Land and building. லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட்டா லைபிலிட்டியா? Asset. அப்ப எனக்கு உள்ள வருமா வெளில போகுமா? உள்ள டேக் ஓவர் பண்றேன்னா எனக்கு உள்ள தானே வரும். கரெக்ட் தானடா? நீங்க எல்லாத்துக்கும் சிரிக்காத. டேக் ஓவர்னா வாங்குறது. எத்தனா சம்டா கணிது? 3ஆ? ஆமாண்ணா. 3ஆ சம். சார் லேண்டு அக்கௌண்ட்டு டெபிட். நான் லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகே, லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, எவ்வளவு? 50 lakhs. 50 lakhs. சிரிச்சுக்கிட்டே இருக்கானா? அவனுக்கு என்ன சீதாக்கா இருக்கிறாங்க சிரிப்பா. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர். 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 ஃபர்னிச்சருக்கு என்ன? 10 lakhs. 10 lakhs. டேய், இதுவே போகிற போக்க பார்த்தா அது ஏதோ ஒரு படம்டா. அவன் விஜய் பேசிக்கிட்டே இருப்பா அப்படி இல்லை, ஏதோ ஒரு படத்தில் ஃபோன் பேசினு யாருன்னே தெரியாது, ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளைய பார்த்தா இன்னொரு பிள்ளை வந்துடும். காவலன் படம் அந்த மாதிரி ஐராத ஃபோன் வருதுன்னு சீதாக்கா அப்படின்னு பேச, கடைசியில் பார்த்தா அது சொத்தாக்கா இருக்கும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் 10 lakh. நெக்ஸ்ட் ஸ்டாக்குங்கிறது அசெட்டா லைபிலிட்டியா? அசெட்டு. அப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோடா? 5 lakhs. 5 lakhs. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ். அடுத்தடா கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்னா அசெட்டா லைபிலிட்டியாடா? அப்போ நம்ம தரணுமா அவன் தருவானா? நம்ம தான் தரணும். அப்போ அவனுக்கு நம்ம தரணும். இதெல்லாம் உள்ள வரும், அது என்ன ஆகும்? வெளியே போகும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அந்த கான்செப்ட். 2 sundry creditors எவ்வளோடா? 7 lakhs. 7 lakhs. நெக்ஸ்ட் அவ்வளோதானா? எவ்வளோ ரூபா பே பண்ணுறியா அம்மா? கீழே கொடுத்துருக்காங்க. படி. The purchase consideration of rupees 60 lakhs was paid by issuing 12% debentures of rupees 100 each. அதாவது 60 லட்சம் ரூபா பே பண்ணுறோம். யாருக்கு பே பண்ணுறோம்? கிருஷ்ணா லிமிடெட். கிருஷ்ணா லிமிடெட். ஸோ 2 கிருஷ்ணா லிமிடெடுக்கு நான் பே பண்ணுறேன். எவ்வளோ பே பண்ணுறேன்? 60 லட்சம் ரூபா பே பண்ணுறேன். எவ்வளோ லட்சம்? 60 லட்சம். அண்ணா அப்போ அவன்கிட்ட இருந்து உள்ள வந்த அசட்டுங்கன்னா 65 லட்சம்னா எவ்வளோ லட்சம்? 65 லட்சம். நான் 67 லட்சம் பே பண்ணியிருக்கேன். எதுக்காகனா எக்ஸ்ட்ரா 2 லட்சம் அவனுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவன்கிட்ட குட்வில் இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? குட்வில். இப்போ நம்ம பிஸ்னஸ் இருக்குது, மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட்டு. இப்போ நம்ம பேட்ச் 6 6 செட்டு போயிட்டாங்க உனக்கு முன்னாடி. முதல் செட்டு 3 மாதம் தான் வந்தாங்க. அப்போ 2வது செட்லேருந்து கணக்கு வச்சா 5 செட்டை நம்ம பாஸ் பண்ணி நல்ல மார்க் வச்சு அனுப்பிச்சுட்ருக்கோம். இப்போது அடுத்தது இந்த பிஸ்னஸை வந்து நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்? அப்படி நான் ஒருவேளை ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ நான் இந்த மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட்டை வேறு ஏதாவது பேரில் ஸ்கூலாக ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நான் ஏதோ இன்ஸ்டியூட் பேர் வச்சு ஏதோ நடத்திட்டேன். இப்போ இன்னும் சூப்பராக லீகலாக பயங்கரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட்டை நான் யாருக்காவது நம்பிக்கைகரமான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவா கூட இருக்கலாம். ஸ்டீவ் ஸோ இப்போ ஸ்டீவ் இந்த பிஸ்னஸை வாங்கணும்னு நினைக்கிறான். இந்த பிஸ்னஸ் உள்ளே இருக்கிற அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? லேண்ட் அண்ட் பில்டிங், இந்த லேண்ட் பில்டிங்க்கு 50 லட்ச ரூபா வேல்யூ. சரியா? என்னோட ஃபர்னிச்சருக்கு 10 லட்ச ரூபா வேல்யூ. ரைட்டா? என்னோட ஸ்டாக்குக்கு 5 லட்ச ரூபா வேல்யூ. மொத்தமாக எவ்வளோ லட்ச ரூபா என்னோட பிஸ்னஸோட வேல்யூ? 65 லட்ச ரூபா வேல்யூ. நல்லா யோசிச்சுப்பாரு. மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு இதை வச்சு தான் நீ வேல்யூ டிசைட் பண்ணுறியா, இல்லை வெளியில் எனக்கு ஒரு கூட்டம் இருக்குதா? வெளில எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தோட வேல்யூ என்னவோ அதோடு சேர்த்து தான் இவன் காசு கொடுத்துருக்குறான். சரியா? அதோட சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்கான்? காசு கொடுத்துருக்குறான். அப்போ அவன் கொடுத்த காசு 67 லட்சம். அவன் கொடுத்த காசு எவ்வளோ லட்சம்? 67 லட்சம். ரைட்டு? அவனுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற அசட்டாக கொடுத்தது எவ்வளோ லட்சம்? 65 லட்சம். அப்போ கண்ணுக்கு தெரியாமே இங்கே ஒரு நான் அவனுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன்ல. மார்க்ஸ் இன்ஸ்டிடியூட்டுங்கிறது ஒரு பிராண்டு தானே. அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது இல்லை? அந்த வேல்யூ தான் அந்த விதங்கிறது கொண்டு வச்சு.
கட்சியா? அந்த மாதிரி இருக்கா? ஏன்டா அவன் சும்மா சும்மா எடுத்துட்டு இப்போ என்னடா அந்த பிராண்டுக்கு எவ்வளோ லட்ச ரூபா? 2 லட்ச ரூபா. அந்த பிராண்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா குட்வில். அந்த பிராண்ட் வேல்யூக்கு இன்னொரு பேர் என்னது? குட்வில். ஸோ அதை தான் இங்கே குட்வில் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு போட்டு டெபிட்னு போடுறோம். புரிஞ்சுச்சா? கிளியர்? அண்ணா எனக்கு ஒரு டவுட்டுங்கண்ணா, எனக்கு ஒரு டவுட். இந்த பிஸ்னஸுக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 65 லட்ச ரூபா பிஸ்னஸ்ஸு, சரியா? அந்த 65 லட்ச ரூபா பிஸ்னஸுக்கு நான் 63 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்கோ. 65 லட்ச ரூபா மதிப்புள்ள அசட்ஸ் உள்ளே வந்திருக்கு. ஆனால் நான் கொடுத்த காசு எவ்வளோ? 63 லட்ச ரூபான்னு வச்சுக்கோ. அப்போ 2 லட்ச ரூபா பேலன்சிங் ஃபிகர் எங்கே வரும்? இந்த இடத்துல வருமா? எதுக்கு நான் 2 லட்ச ரூபா கம்மியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட ரிசர்வ், நான் லாபம் பார்த்துட்டேன். அப்போ அந்த லாபத்தை நான் எங்கே சேமித்து வச்சுப்பேன்? கேபிட்டலில் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான் கதை. அப்போது பேலன்சிங் ஃபிகர் இங்கே வந்தால் குட்வில், இங்கே வந்தால் கேபிட்டல் ரிசர்வ். இந்த சம்மில் அந்த பேலன்சிங் ஃபிகர் இல்லை. ஒருவேளை வந்தால் கீழே என்னென்னு எழுதணும்? கேபிட்டல் ரிசர்வ்னு எழுதணும். ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சு சார்? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப், யாருக்கு காசு கொடுக்கணும்? கிருஷ்ணாவுக்கு காசு கொடுக்கணும். எவ்வளோ லட்ச ரூபா கொடுக்கணும்? 60 லட்ச ரூபா கொடுக்கணும். கொடுத்துடலாமா? நான் என்ன பண்ணுறேன்? வெயிட் பண்ணேன். இன்னும் கொஸ்டின் இருக்குது, எனக்கு தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிருஷ்ணா லிமிடெடுக்கு காசு தரேன். எவ்வளோ ரூபா தரேன்? 60 லட்ச ரூபா தரேன். ஓகேவா? எது மூலமாக தருவேன்? அங்கே ஷேர் கேபிட்டல் மூலமாக கொடுப்பேன். இங்கே நம்ம எது மூலமாக கொடுப்போம்? டிபெஞ்சர்ஸ், பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ் மூலமாக கொடுப்போம். எவ்வளோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ் ஏதாவது சொல்லியிருக்கானாடா? 12% டிபெஞ்சர்ஸ். அப்போ நான் 12% டிபெஞ்சர்ஸ் மூலமாக தரேன். ஓகே, வேறு ஏதாவது சொல்லியிருக்கானா கண்ணு? ஆனால் 12% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 each at a premium of 20%. அதாவது 12% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 ஈச்னு சொல்லி முடிச்சிருந்தா நம்ம இந்த 60 லட்ச ரூபாய் இங்கே போட்டு முடிச்சிருக்கோம். பட் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இந்த 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள காசை நம்ம கொடுக்கணும், டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். எப்படி? டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஒரு டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் 100 ரூபா. ஆனால் ஒவ்வொரு டிபெஞ்சர் சர்டிஃபிகேட்டுக்கும் நீ எவ்வளோ ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன்றான்? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன்றான். ப்ரீமியமா டிஸ்கவுண்ட்டா? ப்ரீமியமா. ஸோ ப்ரீமியம் கொடுத்துருக்குறேன்றான். அப்போ நல்லா யோசிச்சுப்பாரு, 60 லட்சத்துக்கு 20% எக்ஸ்ட்ராவா நீ வந்து ஒவ்வொரு டிபெஞ்சர் பேப்பருக்கும் விலையை நிர்ணயிச்சிருக்க. அப்போது மொத்தமாக எத்தனை டிபெஞ்சர் பேப்பரை கொடுத்துருப்பேன்? நான் இன்னும் சிம்பிளாக கேட்குறேன், கவனி. நான் வந்து ஆதிராக்கு 200 ரூபா தரணும். சரி, ஓகே, 280 ரூபா தரணும். எவ்வளோ தரணும்? 280 ரூபா தரணும். ஒரு டிபெஞ்சர் பேப்பரோட வேல்யூ, சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் 60 ரூபான்னு வச்சுக்கோ. எவ்வளோ வச்சுக்கோ? 60 ரூபா வச்சுக்கோ. அப்படின்னா 4 டிபெஞ்சர் பேப்பர் கொடுத்தா போதும். 4.5 டிபெஞ்சர்ஸ் பேப்பர் கொடுத்தா நான் போதும். பட் ஆனால் ஆதிரா கிட்ட சொல்லி கொடுக்குறேன், ஒவ்வொரு டிபெஞ்சர் பேப்பரும் எப்படி? ஒவ்வொரு டிபெஞ்சர் பேப்பரும் 100 ரூபான்றேன். அப்போ ஆதிராக்கு நான் எத்தனை டிபெஞ்சர் பேப்பர் கொடுத்தா போதும்? 2.25 டிபெஞ்சர்ஸ் கொடுத்தா போதும். அப்போ நான் கொடுக்கக்கூடிய டிபெஞ்சரோட வேல்யூ என்ன ஆகிட்டே போகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த பாயிண்ட் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிபெஞ்சரோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோ. ஒருத்தங்கிட்ட நான் 500 ரூபா கடன் வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்கோ, 600 ரூபா கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ நான் எத்தனை டிபெஞ்சர் பேப்பர் இவனுக்கு கொடுக்கணும்? எத்தனை கொடுக்கணும்? 6 கொடுக்கணும். என்னடாச்சு? கொஞ்ச நேரம் இருடா, போகலாம். வீட்டுக்கே போறியா? சரி, போயிடு. 1 நிமிஷத்துல வந்து போறியா? சரி, சரியா? ஒரு டிபெஞ்சர் பேப்பர் எவ்வளவு? 100 ரூபா. ஒருத்தனுக்கு நான் எவ்வளோ கடன் கொடுக்கணும்? 600 ரூபா. அப்போ நான் 600 ரூபா கடன் கொடுக்கணும்னா, ஓகேவா, நான் எத்தனை டிபெஞ்சர் பேப்பர் கொடுக்கணும்? 6 டிபெஞ்சர் பேப்பரை கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? 6 டிபெஞ்சர் பேப்பர் கொடுக்கணும். இப்போ என்ன சொல்கிறேன்? என்னோட டிபெஞ்சர் பேப்பரோட விலை 100 ரூபா தான். என்னோட டிபெஞ்சர் பேப்பரோட விலை எவ்வளவு? 100 ரூபா தான். ஆனால் 50 ரூபா ப்ரீமியம்ன்றேன். அப்படின்னா ஒவ்வொரு டிபெஞ்சர் பேப்பரையும் நான் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம்? 150 ரூபாய்க்கு. அப்போ நான் இவனுக்கு எத்தனை டிபெஞ்சர் பேப்பர் கொடுத்தா போதும்? 4 கொடுத்தா போதும். கரெக்டுதானே? 150 150 150 150. அப்போ 4 150 சேர்த்தா 600. அப்போ நான் அவனுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ டிபெஞ்சர் பேப்பர் கொடுத்தா போதும்?
4 டிபெஞ்சர் பேப்பர் கொடுத்தாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு டிபெஞ்சர் பேப்பரை ப்ரீமியமாக எடுத்துகிட்டு போக கொடுக்க வேண்டிய பணம் என்னகிட்டே போகும், குறைச்சிக்கிட்டே போகும். இதுதான் சிம்பிளான லாஜிக். அதுவே டிபெஞ்சர் பேப்பரோட வேல்யூ கம்மியாச்சுன்னா கொடுக்க வேண்டிய டிபெஞ்சர் பேப்பரோட கவுண்ட் என்ன ஆகி போயிடும், அதிகமாகி போயிடும். ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா, இப்போது நான் ப்ரீமியமாக செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் மூலமாக நான் எக்ஸ்ட்ரா டிபெஞ்சர் பேப்பரை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். எவ்வளோ ரூபா மதிப்புள்ள டிபெஞ்சரு, 100 + எவ்வளவு 20, அப்படின்னா 120 ரூபா மதிப்புள்ள டிபெஞ்சர் பேப்பரை கொடுத்துருக்கேன். ஆனால் எத்தனை டிபெஞ்சர் பேப்பர் கொடுத்துருக்கேன்னு தெரியலை. எத்தனை டிபெஞ்சர் பேப்பரை நான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தேன்னு தெரியல. யாருக்கு, இந்த கிருஷ்ணா லிமிடெடுக்கு எத்தனை டிபெஞ்சர் பேப்பர் கொடுத்தேன்னு தெரியல. அப்படியே மேலே தூக்கி பிடி. சி 60 லட்சமா, 60 லட்சமா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எத்தனை கவுண்டர் வேணும், எவ்வளவு, 60 லட்சம். amount payable amount payable divided by face value plus premium value minus discount value. இந்த சம்ல டிஸ்கவுண்டா பிரீமியமா, பிரீமியம். அப்படின்னா நான் என்னதான் பண்ணணும், பிரீமியம்லாம் போடணும். எவ்வளோடா பிரீமியம், 20 ரூபா பிரீமியமா. அப்போ 100 + 20 அப்படின்னா எவ்வளோன்னு அர்த்தம், 120. கரெக்டா? அப்போ டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, 5 லட்சம் டிபெஞ்சர்ஸ் வரும். 5 12 60. ஒரு முட்டை 50,000. ஓகே சார், 50,000 டிபெஞ்சர்ஸ் வருது. கரெக்டா? ஸோ 50,000 டிபெஞ்சர்ஸ் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 12% டிபெஞ்சர்ஸுக்கு 50,000 டிபெஞ்சர்ஸ்லேருந்து எடுத்து எவ்வளோ ரூபா ஃபேஸ் வேல்யூ, 100 ரூபா. கரெக்டா? × 100ன்னு போடுறேன். இங்கே அதே 50,000 எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோன்னு போடுறேன், 20 ரூபா தானே எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், 20ன்னு போடுறேன். அப்போது 5 1 5 அப்படின்னா எவ்வளோ வருது, 50 லட்சம் வந்துடுது. இங்கே 50,000 × 20, 5 2 10 அப்படின்னா எவ்வளோ வருது, 10 லட்சம்னு வந்து. அப்படின்னா டோட்டல் போட்டு பார்த்தா 60 லட்சம் வந்துருச்சா. அண்ணா ஒருத்தர் கிருஷ்ணா லிமிடெடுக்கு வந்து தர வேண்டிய 60 லட்சத்தில் சரியா 50 லட்சம் நான் எது மூலமாக எடுத்து கொடுத்துட்டேன், நார்மல் டிபெஞ்சர்லேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக வேணுங்கிற காசை எதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டேன், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். வேலை முடிஞ்சிச்சிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மேட். ஏதாவது டவுட் இருக்காடா, கிளியராடா? டன். வாசிக்கிறியாடா கண்ணு, வாசிடாப்பா. Bright Limited took over the assets of ₹6,60,000. என்ன லிமிடெட்ரா, பிரைட் லிமிடெட். ஓகேவா? ஸோ பிரைட் லிமிடெட் டுக் ஓவர் அசெட். அப்போ அசெட் என்ன ஆகுது, உள்ள வருது. ஓகேவா? அசெட் ஆஃப் ருபீஸ் என்னடா, 6,60,000. 6,60,000 மதிப்புள்ள அசெட்டு உள்ள வருது. ஓகேவா பிரதீஷ் பேசாத, 6,60,000 மதிப்புள்ள அசெட்டு உள்ள வருது. ஓகே, வேற? And liabilities of ₹80,000 of Star Limited. அசெட்டு உள்ள வரும், லைபிலிட்டிஸ் வெளில போ. அப்போ என்ன பண்ணணும் நான், 2 கிரெடிட்டா என்ன வெறும் லைபிலிட்டிஸ். ஸோ வெறும் லைபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டு எவ்வளோடா, 80,000. நெக்ஸ்ட் எந்த லிமிடெட், ஸ்டார் லிமிடெட். அப்போ நான் என்ன, யார் காசு கொடுக்கணும், ஸ்டார் லிமிடெடுக்கு காசு தரணும். ஓகேவா? ரைட். For an agreed purchase consideration be 6 lakhs. எவ்வளவு காசு கொடுக்கணுமா, 6 லட்சம். 6 லட்சம் 6 லட்சம்னு எழுதிக்கிறேன். வேற? Payable 10% in cash. 10% எது மூலமாக பே பண்ணுறேனாமா, காசு மூலமாக பே பண்ணுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு இந்த சந்ததியை ஃபஸ்ட்டு முடிப்போம். இங்கே பாரு, 6,60,000 ரூபா மேலே இருக்குது, கீழே 6,80,000 ரூபா இருக்குது. அவள் பேலன்சிங் ஃபேர் கீழே வருதா மேலே வருதா, மேலே இருக்குது. கீழே கொடுக்க மாட்றாங்க. சரி, இது என்னன்னு சொல்லுவோம், குட்வில். எவ்வளோன்னு எழுதுவேன், 20,000. ஏதாவது டவுட் இருக்கா, கிளியர்? கேஸ் கொடுத்துருக்காங்க, கீழே கேஸ் கொடுத்துருக்கேன், கேஸ் கொடுக்க பார்த்துக்கலாம், அதெல்லாம் எங்களுக்காக சர்வசாதாரணம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. இப்போ இதில் என்னென்னா எல்லாத்துக்கும் சிரிக்காதடா ஸ்டீவ். ரைட், குழந்தைங்க பார்க்குற சேனல்றேன்.
கேடு இப்போ ஸ்டார் லிமிட்டெடு எவ்வளோ ஸ்டார் லிமிட்டெடுக்கு பைசா பே பண்ணணும்? 6 லட்ச ரூபா பே பண்ணணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 லட்ச ரூபாயில் 10% எது மூலமாக கொடுத்ததா சொல்லிட்டாங்க? கேஷ் மூலமாக கொடுத்ததா சொல்லிட்டாங்க. எது மூலமாக கொடுத்துட்டாங்க? கேஷ் மூலமாக. அப்போது ஸ்டார் லிமிட்டெட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 6 லட்சத்தில் 10% எவ்வளவு? 60,000 ரூபாய். ஸோ இப்போ நான் எது மூலமாக காசு பே பண்ணிட்டேன்? 60,000 ரூபாய் பே பண்ணிட்டேன். பீயிங் 10% paid through cash account. ஓகே, புரிஞ்சுச்சா? டன்னா? 10%. இந்த கொஸ்டினில் அதுக்கு கீழே 3 கேஸு கொடுத்துருக்குறாங்க. எத்தனை கேஸ் கொடுத்துருக்குறானுங்க? 3 கேஸ். அந்த 3 கேஸுக்கு மேலேயும் நீ இதை எழுதியிருக்கணும். போர்டு எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இது நார்மல் சம்மு எப்போ நம்ம போடுறது தான், அதுக்கு கீழே 3 கேஸு கொடுத்துருக்குறியான். கரெக்டாக இல்லையா? கொடுத்துருக்கானா? அந்த 3 கேஸு நீ என்ன பண்ணி ஆகணுமாம்மா? ஒவ்வொரு கேஸுக்கு மேலேயும் இதை நீ போட்டிருக்கணும். அப்போனா இது டிஃபால்ட் ஃபார் ஆல் 3 கேசஸ். 3 கேசஸ்க்கு மேலே நீ என்ன பண்ணணும்? இதை போட்டுட்டு தான் நீ கேஸு போடவே ஆரம்பிக்கணும். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அமௌண்ட்டு கொடுக்கறது இருக்குல்ல, இந்த கீழே டிபெஞ்சர்ஸ் கொடுப்பில்ல, நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எத்தனை கொடுக்குற அப்படிங்களா, அதுக்கு மட்டும் தான் கேஸு. அந்த எல்லாம் போடுறதுக்கெல்லாம் முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு தான் போட்டிருப்ப? இதெல்லாம் போட்டுட்டு தானே போடுவேன். அதனால் போட்டுட்டு தான் போடணும். புரிஞ்சிச்சா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்கிறேன்? நம்பர் கேஸ் ஏ படிடாக்க சுதீப். ஆனால் என்ன அதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. படி அப்படியே கண்டினியூஸாக படி. அந்த பேலன்ஸ் பை த இஷ்யூ ஆஃப் 12% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 each. ஓகே, அதாவது பேலன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறானம்மா? 100 ரூபா டிபெஞ்சர்ஸை கொடுத்து வேலையை முடிச்சிட்டான். கரெக்டாக இல்லையா? வேதா சொல்லியிருக்கிறானா? give necessary journal entries in the books of right limit. இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபேஸ் வேல்யூ எவ்வளவாமா? 100ன்னு தெரிஞ்சு போச்சு. டேய் பிரதீஷ் பேசக்கூடாது. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100ன்னு தெரிஞ்சு போச்சு. கிளியர்? டன். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் கொடுக்குறோம். கேஸ் 1 ஏவா? கேஸ் ஏ. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஏக்கு நான் இப்போ ஆன்சர் போடுறேன். என்ன? ஓகே, சொல்லு. The debentures are issued at par. Debentures are issued at par. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, கேஸ் ஏ பொறுத்த வரைக்கும் இது ஏ கேஸுக்கு சரியா? எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் கொடு, நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எத்தனை நம்ம சொல்லலை. நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எத்தனை நம்ம என்ன பண்ணலை, சொல்லலை. சரி, அமௌண்ட் பேயபிள் எவ்வளோடா? 60,000 ரூபா நீ கொடுத்துட்ட. மொத்தமாக எவ்வளோ தந்திருக்கணும்? 6 லட்ச ரூபா தந்திருக்கணும். 6 லட்சத்தில் 60,000 ரூபா கொடுத்துட்டா மீதி எவ்வளோ தர வேண்டியது இருக்குது? 5,40,000 ரூபாய் தரணும். ஆமாம் தானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எத்தனைன்னு சொல்லலை, 5,40,000 ரூபாய் நான் தரணும். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்கானா? எதுவுமே சொல்லலை. அப்படின்னா பார், அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ மட்டும் எடுத்து போடலாமா? அப்போ 2 முட்டையை அடிக்கிறேன். 2 முட்டையை அடித்தா எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் நான் எடுத்து கொடுக்கணும்? 5,400 டிபெஞ்சர்ஸ் எடுத்து கொடுக்கணும். ஒரு டிபெஞ்சரோட விலை எவ்வளவு? 100 ரூபா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டார் லிமிட்டெடுக்கு அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ தரணும்? 5,40,000 ரூபாய் தரணும். அந்த 5,40,000 ரூபாயை நான் எதுலேருந்து எடுத்துறேன்? பர்சன்டேஜ் டிபெஞ்சர்லேருந்து எடுத்துக்கோ. ஷேர் கேபிட்டல் போல நாங்கள் பர்சன்டேஜ் தானே யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ் சொல்லியிருக்காங்கடா? 12%. ஸோ 12% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் எடுத்து கொடுக்க போகிறேன்? 5,400 டிபெஞ்சர்ஸ். ஒரு டிபெஞ்சரோட விலை எவ்வளவு? 100 ரூபா இன்டூ 100 அப்படின்னு போட்டு 5,40,000 ரூபான்னு போட்டு முடிச்சிடறேன். பீயிங் purchase consideration made through எது இது? டிபெஞ்சர் தானே? மேலே கேஷு, இங்கே டிபெஞ்சர் மூலமாக கொடுத்துருக்கேன். கேஸே முடிஞ்சு. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானே? கிளியர் தானே? ரைட். செகண்ட் கேஸ், அடுத்த கேஸ் போகும். ரெண்டாவது கேஸ் என்ன பண்ணுறோம் சுதீப்? The debentures are issued at 20% premium. 20% premium. டே எல்லாம் பாரு, சூப்பராக பாரு கண்ணு. அதாவது என்னன்னா, 5,40,000 ரூபா கொடுக்கணும். 5,40,000 ரூபா பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கணும். பட் ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான், ஒவ்வொரு டிபெஞ்சர்லேயும்
எக்ஸ்ட்ரா வேலையில் கொடுத்துட்டேன்றான். அப்போ கொடுக்க வேண்டிய டிபெஞ்சர் நம்பர் கவுண்ட் என்ன ஆகி போயிடும், குறைஞ்சு போயிடும். அப்போ நான் நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இதுக்கும் நான் பே பண்ணணும்ல. சரி, ஓகே. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மேட்ரு சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது கேஸ் போடுறதுக்கு முன்னாடி எதை எழுதிடணும், திருப்பியும் இந்த மேலே இருக்கிற எல்லாத்தையும் எழுதிட்டு தான் ரெண்டாவது கேஸ் போடாது. தனித்தனியாக எழுதக்கூடாது. மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டு 60,000 ரூபா கொடுத்துட்டு இப்போ நீ தர வேண்டியது எவ்வளோ இருக்குது, 5,40,000 இருக்கா, அதுக்காக தான் இப்போ நான் பி கேஸே போடுறேன். ஓகேவா? இப்போ பி கேஸில் என்ன கதைன்னா, அதே மாதிரி நான் என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 5,40,000 ரூபா தர வேண்டியிருக்கு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆனால் 5,40,000 ரூபா தரணும். ஆனால் ரூபா மட்டும் ஒவ்வொரு டிபெஞ்சரோட விலையும் எவ்வளோ ரூபா, 20% ப்ரீமியம்ன்றான். அப்போ நான் எவ்வளோ ரூபா ப்ரீமியமாக கொடுக்க போகிறேன், 120 அப்படின்னு எழுத போகிறேன். ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ. ப்ரீமியம் வேல்யூ எவ்வளோ, 20 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுங்கடா ப்ளீஸ்டா. 4,500. ஸோ இப்போ நான் எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் எடுத்து கொடுக்கணும், 4,500 டிபெஞ்சர்ஸ் எடுத்து கொடுக்கணும். போடலாமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார் லிமிடெட் உனக்கு நான் எவ்வளோ காசு தரணும், 5,40,000 ரூபா தரணும் ஸ்டார் லிமிடெட். அந்த 5,40,000 ரூபாயை நான் 12% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து எவ்வளோ எடுத்து கொடுக்க போகிறேன், 4,500 டிபெஞ்சர்ஸ் எடுத்து கொடுக்க போகிறேன். எவ்வளோ ரூபா ஒரு டிபெஞ்சரோட விலை, 100 ரூபா. அப்போ நான் எவ்வளோ எடுத்து கொடுக்க போகிறேன், 4,50,000 ரூபாய் எடுத்து கொடுக்க போகிறேன். புரிஞ்சிச்சா? ஓகே தானே? அவன் கேட்குறான், அப்போ எனக்கு இன்னும் காசு. ரைட் டன். ஸோ இப்போ எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் எடுத்து கொடுக்கணும், 4,500 டிபெஞ்சர்ஸ் எடுத்து கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? 4,500 டிபெஞ்சர்ஸ் எடுத்து கொடுக்கணும். அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, 100 ரூபா. அப்போ நான் எவ்வளோ எடுத்து கொடுக்குறேன், 4,50,000 ரூபா முதல்ல எடுத்து கொடுக்குறேன். மீதி காசுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதே 4,500 டிபெஞ்சர் எடுத்து கொடுக்குறேன். எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன், 20 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன். அப்படி எடுத்தால் மீதி இருக்கிற காசு 90,000 வரும். ஓகே டன். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இப்போ மூணாவது கேஸ். ஓகே, மூணாவது கேஸ். The debentures are issued at 10% discount. Debentures are issued at 10% discount. ஆனால் 10% எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவன் பண்ணுவான் பாரு. நான் வேகமாக போயிட்டேன், நான் மூட வேணாம். அதானே தப்பிச்சிட்டியா? லாக் பண்ணிடுறேன். நீ போகணுமா? ஏன்டா அவன் கூடயே போக மாட்டியா, தனியாக தான் போவியா? பேண்ட் எடுத்துகிட்டு இருந்தியா? என்ன பண்ணிட்டு இருந்த? தலைவலி சரியாச்சா இல்லையா? சரி போயிட்டு. ஏன்டா உன் சைஸுக்கு தூண்டு இடம் பத்தாதாடா, அதையும் மூட்டு போ. அதடா சரி, ஓகே. கவனி. சி கேஸ். சரி கவனி. சி கேஸ் பொறுத்த வரைக்கும் யார் அவன், ஸ்டார் லிமிடெட் 5,40,000 நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். பட் ஆனால் ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்சுனா, நான் கொடுக்க போகிற டிபெஞ்சர் ஒவ்வொரு டிபெஞ்சர்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுக்குறேன், 10% குறைச்சி 90 கொடுக்க போகிறேன். அப்போது ஸ்டார் லிமிடெட் ஒத்துக்குவானான்னு கேட்டால் 100% ஒத்துக்குவான். ஏன்னா ஒரு டிபெஞ்சர் வேல்யூ அவனுக்கு 10 ரூபா குறையுது. அப்போ எத்தனை டிபெஞ்சர் அவனுக்கு கிடைக்குதோ அத்தனை டிபெஞ்சருக்கும் 10 ரூபா அவனுக்கு லாபம். நாளைக்கு அந்த கடனை ரெடீம் பண்ணும்போது, நம்ம ரீபே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 10 ரூபா அவனுக்கு ரீபே பண்ணி அதோட சேர்ந்து வட்டியும் கொடுக்கும். அவன் கண்டிப்பாக ஒத்துக்குவான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தேர்ட் சி கேஸுக்கு நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அகைன் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? எவ்வளோ, 5,40,000 ரூபா அவனுக்கு கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? 5,40,000 ரூபா கொடுக்கணும். பை, தேங்க்யூ, பை, சி யூ. வீட்டில் எல்லோரும் கேட்டதாக சொல்லு. 5,40,000 ரூபா. என்ன, ஒரு டிபெஞ்சரோட வேல்யூ எவ்வளவு, 100 ரூபா. டிஸ்கவுண்ட் வேல்யூ எவ்வளவு, 10 ரூபா. அப்படின்னா எவ்வளோ வருது, 90 ரூபா. அப்போ ஒரு முட்டை கரெக்டா? இப்போ அடிச்சு எவ்வளோ வருதுன்னு பாரு, 6,000மா? அப்போ எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் நான் கொடுக்கணும், 6,000 டிபெஞ்சர்ஸ் நான் கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? 6,000 டிபெஞ்சர்ஸ் நான் கொடுக்கணும். கிளியர், டன், ரைட். இப்போது சி கேஸில் நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன போட ஆரம்பிக்கணும், சி கேஸோட ஆன்சர் போட ஆரம்பிக்கணும். புரிஞ்சா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், சீக்கிரம் போமா, ஓடுமா.
தெரியுமா உனக்கு அந்த பொண்ணு? ஓன் தெரியுதானா? இல்லையா? சரி போயிட்டு. ஓகே சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், சி அப்படின்னு போட்டுட்டு ஸ்டார் லிமிடெட் உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லைடா. இது சி கேஸு போகிறதுக்கு முன்னாடி டன் லவ் யூ. ஏன் போயிட்டான் அவன்? யாரு? பசுபை தானே அவன் வச்சுட்டு போன எழுது. சரி ஓகே டன். இப்போ ஸ்டார் லிமிடெட் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு? இல்லை இதெல்லாம் வந்து வியூஸ் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி வணக்கம் இதுக்கெல்லாம் கை தட்டாதீங்க, எனக்கே அசிங்கமாக இருக்குது. இப்போ ஸ்டார் லிமிடெட் நான் என்ன பண்ணணும்? காசு தரணும். 2 எதுலேருந்து எடுத்து தரணும்? 12% டிபெஞ்சர்ஸ் மூலமாக எடுத்து தரணும். எது மூலமாக எடுத்து தரணும்? 12% டிபெஞ்சர்ஸ் மூலமாக. எவ்வளோ டிபெஞ்சர்ஸில் எடுத்து தர போகிறேன் நான்? இப்போ 6000 டிபெஞ்சர்ஸ் எடுத்து தர போகிறேன். கரெக்டாக இல்லையா? அந்த 6000 டிபெஞ்சர்ஸ் எடுத்து தர போகிறேன். ஆக்சுவலாக டிபெஞ்சர்ஸோட வேல்யூ எவ்வளவு? 100 ரூபா. கரெக்டா? அப்போ 100 ரூபா அப்படின்னா எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் ஒர்த்து நான் எடுத்து கொடுக்க போகிறேன்? 6 லட்ச ரூபா எடுத்து கொடுக்க போகிறேன். எவ்வளோ எடுத்து தர போகிறேன்? 6 லட்ச ரூபா. ஆனால் அவனுக்கு தர வேண்டியது எவ்வளோ தான்? 5,40,000 ரூபா தான். அப்போ ஸ்டார் லிமிடெட்டுக்கு 5,40,000 தானே எடுத்து தரணும். ஆமாம், ஏன்னா 6000 டிபெஞ்சர்ஸ் இன்ட்டு எவ்வளோ ரூபா? 90 ருபீஸ். கரெக்டாக? 5,40,000 தானே நான் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் 6 லட்ச ரூபா எடுத்து கொடுத்துருக்கீங்களேண்ணா அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் என்னென்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். குட்வில் கிடையாது, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். டிஸ்கவுண்ட் நடந்திருக்குது இல்லையா, அதனால டிஸ்கவுண்ட் தான் எழுதணும். அதாவது ஒரு பிஸ்னஸ்லேருந்து நான் ஏதோ அக்வயர் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா லாபம் வந்தால் தான் அது குட்வில். இங்கே எக்ஸ்ட்ரா லாபம் கிடையாது, நஷ்டம். எனக்கு எவ்வளோ ரூபாய் நஷ்டம்? 60,000 ரூபா நஷ்டம். எவ்வளோ தந்திருக்கிறேன்? 6 லட்ச ரூபா தந்திருக்கேன். எவ்வளோ தரணும்? 5,40,000 ரூபா தரணும். அப்போ 60,000 ரூபா நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறேன்றனால எனக்கு அது என்னது? நஷ்டம். பீயிங் அமௌண்ட் பெய்டு வித் 10 amount இல்லை, being debentures paid with 10% discount on issue of debentures. முடிஞ்சா purchase consideration. சத்தியமாக புரிஞ்சாரா? நீ சத்தியம் பண்ணுறதுனால விட மாட்டேன், புரிஞ்சா மட்டும் சொல்லு. சத்தியமாக புரிஞ்சிச்சா? கிளியரா? டேய் கவனிங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாளில் நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் முடிச்சிருக்கோம் நான் சொல்கிறேன். முதல் கொஸ்டின் வந்து நார்மல் சம்மு. டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறனால உனக்கு எவ்வளோ காசு உள்ளே வருது, என்ன ஆகுதுங்கிற சம்மு, ஃபஸ்ட்டு சம்மு. ரெண்டாவது சம்மு பார்த்தேன்னா டிஸ்கவுண்ட் சம்மு. நம்ம ஷேர்ஸில் இது வரைக்கும் என்ன பார்த்ததே கிடையாது, டிஸ்கவுண்ட் பார்த்ததே கிடையாது. டிபெஞ்சர்ஸில் நம்ம என்னத்தை பார்க்குறோம்? டிஸ்கவுண்ட்டை பார்க்குறோம். ஸோ டிஸ்கவுண்ட் உள்ள சம்மு தான் ரெண்டாவது சம்மு. மூணாவது சம் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நம்ம ஷேர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 14-15 சம்மில் பார்த்த விஷயத்தை நம்ம இதில் எத்தனாவது சம்லேயே பார்க்குறோம்? மூணாவது சம்லேயே பார்க்குறோம். ஆனால் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்ததா? இல்லை. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபஸ்ட் முடிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது பர்ச்சேஸ் அதே தான்டா, ஷேர்ஸில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்போது ப்ரீமியம் உண்டு, டிஸ்கவுண்ட் கிடையாது. இதில் ப்ரீமியமும் இருக்குது, டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ இதுலேயும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தோம். 3 கேஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கேஸு பார், ரெண்டாவது கேஸு ப்ரீமியம், மூணாவது கேஸு டிஸ்கவுண்ட். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனும் கம்ப்ளீட் பண்ணோம். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொலாட்ரல் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? கொலாட்ரல். ஆனால் அது என்ன கொலாட்ரல் அப்படின்னா, நம்ம ஒரு கடன் வாங்குறதுக்காக டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு கடன் வாங்கிட்டு வரணும். இதை நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்ன. ஸோ நான் சொல்கிறேன், இன்னும் எனக்கு என்ன சம் தான் இருக்குது? 5 சம் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த 5 சம்மை நாளைக்கு கிளாஸில் நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். நாளைக்கு கிளாஸ்லேயே நான் டிபெஞ்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு. ஓகேவா? ஓகே பாய். நாளைக்கு இதே டைமில் வந்து டே லீவ் போடாது.